ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நல்லா கிறிஸ்பியாக பஃபியாக பூரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது கூட சன்னா சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு கோதுமை மாவு போட்டுட்டேன். அதே அளவில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடாப்பூ சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதாவது உப்பு ரவை எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூனு எண்ணெய் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் மாவில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது பொரியணும். எண்ணெய் ஊற்றி பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இதில் நல்லா மேலே எண்ணெய் தடவி ஒரு 1/4 மணி நேரம் 50 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாதிரி எண்ணெய் தடவுறதுனால மேலே மாவு காயாமல் இருக்கும். எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது உருண்டை பிடிச்சிடலாம். நமக்கு பூரிக்கு இந்த சைஸில் உருண்டை தேவையானது. ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இது மாதிரி மாவு போட்டு பூரி மாவு நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு வளர்த்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி மேலே எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றணும். மேலே நமக்கு எண்ணெய் ஊற்ற ஊற்ற தான் நல்லா உப்பிக்கிட்டு நல்லா வரும் பூரி. இது மாதிரி லைட்டாக கலராக இருக்கும் போதே நம்ம அதுலேருந்து எடுத்துடணும். அதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய், தேங்க்யூ.